நமஸ்காரம். வாஸ்து டிப். நம்ம புது வீடு கட்டுறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து ஓடிஎஸ், ஓப்பன் டு ஸ்கை வைக்கலாமா அப்படின்றது. பழைய காலத்தில் பிரம்மஸ்தானத்தில் அந்த மித்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சூரியனுடைய ஒளி, அந்த 12 மணி வெயில் சூரியனுடைய ஒளி வீட்டில் பிரவேசிக்கணும் அப்படின்றதுக்காக நடுவில் பிரம்மஸ்தானத்தில் ஒரு ஓடிஎஸ், ஓப்பன் டு ஸ்கை பண்ணி ஓப்பனாக வச்சு அதில் வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறுதலான ஒரு அணுகுமுறை, வாஸ்து சாஸ்திரத்துடைய ரூல் படி. அந்த மாதிரியான வீடுகளில் இன்றைக்கி ஆட்களே வாழறதுக்கு கிடையாது. அந்த வீடுகள்லாம் ஒன்றும் பூட்டப்பட்டோ இல்லது யாருமே இல்லாத ஒரு வீடுகளாக தான் இருக்குது. எக்காரணம் கொண்டும் நீங்கள் ஓப்பன் டு ஸ்கை அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டுடைய சீலிங்கில் எந்த பாகத்துலையுமே தயவுசெய்து பண்ணாதீங்க. அது வடகிழக்காக இருந்தாலும் சரி, தென்மேற்காக இருந்தாலும் சரி, பிரம்மஸ்தானமாக இருந்தாலும் சரி, தென்கிழக்கு வடமேற்கு எந்த ஒரு மூலையிலையும் கொண்டு வராதிங்க. சூரியன் உள்ளே பிரவேசிக்கலாம் அப்படின்னா அது காலை சூரியன், அதாவது அதிகாலை வேளையில் 6 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே பிரவேசிக்கிறது அப்படின்றது நல்லது. அப்போன்னா நம்மளுடைய வீட்டில் நிச்சயமாக வடக்கும் கிழக்கும் ஜன்னல்கள் இருக்க வேண்டும். கிழக்குனா வடக்கு ஓட்டியும், வடக்குனா கிழக்கு ஓட்டியும் இருக்க வேண்டும். அது எப்பயுமே திறந்து வைக்க வேண்டும். அந்த அதிகாலை சூரியன் உள்ளே பிரவேசிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது கூட அஸ்தமனமாகின்ற சூரியன் வீட்டு உள்ளே பிரவேசிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அதுவும் கூடாது. வடமேற்கு சார்ந்தும் அந்த மாதிரியான விஷயங்கள், தவறுகள் பண்ணாதீங்க. நன்றி.